கன்னத்துல என்னமோ கடிச்ச மாதிரி இருக்கு. அது ராத்திரி ஒரு பூச்சி கடிச்சிருச்சு. ஓஹோ, பூச்சியா? வள்ளி, வள்ளி குட்டி. அம்மா, ராத்திரி உங்களை கடிச்ச பூச்சி வந்திருக்கு. போடி. வள்ளி, எப்படி என்னோட Dress? அப்பா, இப்பதான் நீங்க அசல் முதலாளி மாதிரியே இருக்கீங்க. தங்கம், ஐயாவோட Dress பாத்தியா? அம்மா, ஐயா ஒரே ராத்திரியில பாலிஷ் போட்டு பளிச்சுன்னு ஆக்கிட்டீங்களே. பளிச்சுன்னு ஆக்கிட்டாங்களா? விம்மு போட்டு தேய்ச்சாங்க. புத்திய காட்டுறா பத்தியா? சுப்பிரமணியா, ஹலோ. ஏண்டா நாயே, காலையில எனக்கு பெட் காஃபி கொண்டு வரணும் உனக்கு தெரியாது? என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்டுல பெட் கொடுத்ததே அதிகம், இதுல பெட் காஃபி வேற கேக்குதான்னு கேளுங்க. கேளுங்க. கேக்குறேன். உனக்கு இந்த வீட்டுல பெட் கொடுத்ததே அதிகம், இதுல பெட் காஃபி வரியா? சொல்லிட்டேன். என்ன எதுத்தா பேசுற? செருப்பால் அடுப்பேற. எங்க அடி பாக்கலாம், உன் கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். சொல்லுங்க. சுடாத. எங்க அடி பாக்கலாம், உன் கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். உன் கைய? ஏண்டா நீ வா போன் பேசியா? கொஞ்ச நேரம் போனா பாடி போடின்னு சொல்ல போல இருக்கே. இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். அதான் போடிய. போடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன போடின்னு சொல்லிட்டானே தம்பி. எங்கடா போய்ட்ட? ஏண்டா குன்னுற இரு. ஏண்டி நீதான் எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? உன்னை கவனிச்சுக்க இரு. எங்கடா போய்ட்ட? எங்கடா போய்ட்ட? எங்கடா போய்ட்ட? எப்படி? ஐயோ ஐயோ அம்மா. என்ன தைரியம் இருந்தா எங்க அக்காவை போடி வாடின்னு பேச? அடிக்கிறீங்க. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல ஷூக்கு பாலிஷ் போடு. இன்னொரு கால் எங்கடா இருக்கு? உடம்புலயே இருக்குங்க. உடம்புலயா? இங்க இருக்கு. நல்ல பையன் வாசடா. வர ரொம்ப தேங்க்ஸ் ராமு. என்ன விட புத்தாலியா இருக்கிய. டி-ஷர்ட் எங்க வாங்கின? நல்லா இருக்கு. இந்த தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர்தான் இந்த வீட்டு முதலாளியா? இவரா? இதுக்கு இந்த வீட்டுல புருஷன்னு பேரு. இது வெறும் டம்மி. இந்த வீட்டுல எல்லாமே நான் தான். அப்படியா? அப்புறம் எதுக்கு இதை இங்க வச்சுக்கிட்டு மிருக காட்சி சாலையில அடைச்சிட வேண்டியதானே? அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. இவங்க சம்சாரத்துக்கு உதவட்டுமேனு விட்டு வச்சிருக்கோம். அத முடியா? இந்த வீட்டுல நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கவனி. சுப்பிரமணி, அதே சுப்பிரமணி. வாடா அண்ணா நட நடந்துகிட்டு வாடா. என்னது? பேண்ட், சட்டை, வாட்ச், அது கிடக்கட்டும். கைய கட்டுற, வாய மூடுறா. ஓ வாய.
இவன் இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு. என் சொல்லுக்கு எப்படி நடுங்குறான், எப்படி என் செல்வாக்கு. ஏய், இவர் என் ஃப்ரெண்டு. கோயில் திருப்பணிக்காக 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கேன். செக்ல கையெழுத்து போட்டு எடுத்துட்டு வா. எந்த கோயிலுக்கு? எந்த இல்ல நான் கோயிலுக்கா? கேள்வியா கேக்குற? பிச்சிருவேன் பிச்சு. ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்ப. பணம் கொண்டாடுனா கொண்டாட வேண்டியதானடா. கல்யாணம் ஆற உடனே உனக்கு திமிரு ஆகி போச்சா? இல்லீங்க. என்னடா இல்லீங்க லொல்லிங்க? எந்திரா எந்திரா. செக்க எடுத்துட்டு வாடானா எடுத்துட்டு வர வேண்டியதானே. போடா. என்ன அம்மா அழுகுற? போடா. என்னங்க, என்னாச்சு? ஏன் அழறீங்க? அந்த திருவேங்கடல்ல அந்த திருவேங்கடம் அவன் என்ன அடிச்சுட்டான். அடிச்சுட்டானா? ஆமா. எதுக்கு? கோவிலுக்கு பணம் கொடுக்கணும், செக்கில கையெழுத்து போட்டு கொண்டான்னா எந்த கோவில்னு கேட்டேன், அதுக்கு அடிச்சுட்டான். என்னங்க இது? எவனோ ஒரு புறம்போக்கு பையன் உங்களை அடிச்சு உங்க பணத்தை கேட்கறான், வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா எனக்கு பழக்கமா போச்சே. அதுக்காக அடிய வாங்கிக்கிறதா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இருந்தது, அதான் தலை குனிஞ்சுக்கிட்டே வந்தேன். நான் இப்ப என்ன செய்யணும்? அவன் உங்களை அடிச்சால, அதே மாதிரி அவனை நீங்களும் அடிக்கணும். ஐயோ, நான் தைரியத்துக்கு எங்க போவேன்? தைரியம் தானே? வாங்க, நான் தரேன். வாங்க. இப்ப பாரு, கொண்டு வர போறான், எனக்கு கொடுக்க போறான். வந்துட்டானா? நான் வாங்கிட்டு வர்றேன். சுப்பிரமணி கொண்டு வந்திருக்கான். சுப்பு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கான். குர்ரா. கொடுத்துருவேன். குர்ரானா? அவர் இருக்காரேன்னு பாக்குறேன். அவருக்கு முன்னால கொடுத்தா தான் மரியாதை. முதல்ல 5000 கொடுக்குறேன். ஓ சரி. அப்புறம் இன்னொரு 5000 கொடுக்குறேன். சரி. கொடுத்துருவா. குர்ரா. ஐயா. அம்மா அப்பா அம்மா அம்மா. ஐயோ, பாத்திர போறானே. வந்துட்டான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். ஒண்ணு இல்ல, எங்களுக்குள்ள ஒரு நட்பு. அவன் என்ன அடிப்பான், நான் அவன் அடிப்பேன். அவன் சம்சாரத்தை அடிப்பான், சம்சாரம் அவன் அடிக்கும். நான் கூட அவன் சம்சாரத்தை அடிப்பேனே. வெளியே சொல்லாதீங்க. ஏண்டா அடிச்சுட்டு இல்ல? இரு, அவனை பாத்துக்கிறேன். எங்கடா பணம்? இன்னொரு 5000. 5000. 10,000. அப்பா, ஐயோ, கண்ணு பூசு. தீர்காயுசான். எந்திரி. எந்திரியா? இன்னுமா நீ இங்க நிக்கிற? அட பாவி, உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சொல்றிய தவிர செய்ய மாட்டேங்கிறிய. ஏயா, உன் மீசையில இருக்கிற முடி கூட உன் தலையில இல்ல. என்ன பார்த்து டம்மியே உன் கொட்டத்தை கம்மியாக்கிட்டான் பாத்தியா? வடிவாம்பா, வடிவாம்பா, என் நிலைமைய பாத்தியா? அந்த பொண்ணு கொடுக்கிற தைரியத்துல பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன அடிச்சுட்டான். அடே, முன்னையெல்லாம் வில்லனை பார்த்தா கும்மு கும்முன்னு குத்துறியே, இப்ப குத்தேன்டா. இவன அவன் அடிச்சுட்டான். அவனே ஏண்டா ராஸ்கல் பாரு. இனிமே இவர் மேல கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. கைய எடுக்கிறீங்களா? நீங்க எல்லாம் அப்பவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது எவ்வளவு மோசமானவங்கன்னு. செக்கல சுத்துற மாட்டு கிடைக்கிற மரியாதை கூட செக்கல கையெழுத்து போடுற இவருக்கு இந்த வீட்டுல கிடைக்கல. செக்கு மாட்டுக்கு புண்ணாக்குல போடுறோம், இவனுக்கும் போட்டுமா? இவன் சோறுல திங்கிறான். ஏயா, வாங்கினது பத்தாடா? ஏண்டி வாய் ரொம்ப நீளுது? குப்பை தொட்டில கடந்த எச்சல காத்தடிச்ச வேகத்துல பணக்கார வீட்டு பந்தில வந்து விழுந்துருச்சு. எச்ச இல்லையா? நானா நீங்களா? ஏம்மா, நீங்களும் உங்க தம்பியோ என் வீட்டுக்காரர் சொத்துல சாப்பிட்டுக்கிட்டு அவரையே அடிச்சு சித்திரவதை பண்றீங்களே, நீங்க பேசுறீங்களா? பிள்ளை போஸ்ட்மேனாக நடித்த திருடனை போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள். இவன் வீட்டில் நுழைந்தவுடன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்பானாம். நிறம் கருப்பு, தலைமுடி சுருள்முடியாக இருக்கும். பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எஸ்பி எச்சரிக்கை. கேட்டீங்களாயா? நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நானே ஓட்டு போட்டு சில திருடர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? அவங்க எல்லாரையும் விட போஸ்ட்மேன் வேஷத்துல வர திருட எவ்வளவோ பெட்டர். என்ன ரொம்ப பேச வச்சு டயர்ட் ஆக்கி விட்டேன். சரியா, நான் வரேன்.
வரவேற்பெல்லாம் பலமா இருக்கே. ஆமா, நீ இந்த வீட்டு வேலைக்காரியா? நீங்க என்ன போஸ்ட்மேனா? பார்த்தா தெரியல. வீட்டுல யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான். ஏயா ஆளை பார்க்க டிப்டாப்பா இருக்க? இந்த தொழில் செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னமா வெக்க இருக்கு? எப்படியாவது வாழ்ந்தாகணுமே. ஏமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். தண்ணியா? சந்தேகமே இல்ல, இவன் நிச்சயம் திருடன் தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தண்ணி தானே. வாங்க. ஏமா கதவு சாத்துற? கதவு சாத்துற? ஐயா திருடா! நான் எதையும் தெரியல, நான் தெரியல. ஐயா உங்களே இல்லையா? வீட்டுக்குள்ள வந்தா பூட்டி வச்சிருக்க. திருடனா? எங்க பார்த்த? அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்க. அந்த ரூம்லயா? வா, இப்படியே ஓடிடலாம். வாங்க நீங்க. ஓகே. துணைக்கு நீ வாங்க, கொஞ்சம் தைரியம் கொடு. மச்சான். அண்ணே, நீங்க அண்ணனா? என்ன நீயாவது சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டாங்க? தண்ணி குடுக்குறேன் தண்ணி குடுக்குறேன்னு சொல்லி நமக்கு தண்ணி காட்டிட்டாங்க. தங்கச்சி, எப்படிமா இருக்கா? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிட்டு பேசுவோம். வெங்கடாஜலபதி துணை, இந்த கடிதத்தை படித்த பின் 500 காப்பி எடுத்து உடனடியாக அனுப்பவும். இல்லை என்றால் உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். மாப்பிள்ள, தப்பு. எங்கடா போட்டு போற? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தானே தெரியும். நம்ம வீட்டு மாடு லட்சுமி இருக்குது, அது கர்ப்பமா இருக்குது, அதுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்படி சொல்லக்கூடாது. என்ன சென்னையா இருக்கு, குட்டி போட போகுதுன்னு சொல்லணும். சென்னையா இருக்குதுன்னு எப்படி தெரியும்? வயிறு பெருத்திருந்தா சென்னையா இருக்குன்னு அர்த்தம். ஓ, நீங்க சென்னையா இருக்கீங்களா? ஆமா. ஐயா, போடா. ஐயோ, விட்டா நம்மளே குட்டி போட வச்சிருவான் போல இருக்கு. என்ன தாங்க கடைக்கு போயிட்டு வரியா? என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு எல்லாமே மாங்காய் தான். மாங்காய் சட்னி, மாங்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய். சரியான மாங்காவா இருக்கே, ஏன் அப்படி செய்யற? உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? அம்மா முழுகாம இருக்காங்க. யாரு, அத்தையா? ஐயோ இல்லைங்க, உங்க சம்சாரம் தான் முழுகாம இருக்காங்க. யாரு, வள்ளியா? அடிக்கள்ளி. இரு, விசாரிக்கிறேன். வள்ளி முழுகாம இருக்காளா? இப்பவே போய் வடிவாம்பா கிட்ட வத்தி வச்சிடுறேன். வள்ளி, 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 ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இத மட்டும் மறைக்கவே முடியாது. என்னங்க? நீ சனியாயிட்டியாமே, எப்ப குட்டி போட போற? என்னது? சனியாயிட்டேனா? குட்டி போட போறேனா? தங்கம் உனக்கு மாங்காய் வாங்கிட்டு வரும்போது நான் பாத்துட்டேனே. ஐயோ, செனை குட்டி இதெல்லாம் ஆடு மாடுக்கு தான் சொல்லுவாங்க. இன்னும் 7 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. உங்களை அப்பான்னு கூப்பிட போகுது. இன்னும் இப்படி இருக்கீங்களே. என்ன அப்பான்னு கூப்பிட போதா? நல்ல வேளை நீ சொன்ன, இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா, இந்த காலத்து ஆம்பளைங்க எல்லா விஷயத்திலயும் அப்பாவிங்க. ஆனா குழந்தை பெத்துக்கிறதுல மட்டும் படுபாவிங்க. ஆமா, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு கடைசியில எங்க மேல பழி போட்டுருவீங்களே. அன்புள்ள தங்கத்துக்கு அத்திப்பட்டி ஆறுமுகம் எழுதி கொண்டது. இந்த லெட்டரை வச்சு அவரை என்ன பாடுபடுத்துற பாரு. வழக்கமா இந்நேரத்துக்கு வந்துடுவாரு, என்ன இந்த ஆளை காணோம்? வந்துட்டாரு. ஐயோ, போறாரு. யோ யோ நில்லியா, யோ போஸ்ட்மேன் நில்லியா, யோ வந்துட்டான் நில்லியா, யோ. என்ன? எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்ல. கட்டாயமா எனக்கு லெட்டர் வந்திருக்கும். என்ன உன்னோட வம்பா போச்சு? இல்லங்கிற அப்புறம். ஆமா வந்திருக்கு. அதானே பார்த்தேன். இந்தா. ஐயோ கண்ணு எரியுது. ஐயோ ஐயோ. என்ன? மிளகா அரைச்ச கைய கண்ணு வச்சுட்டேன். எங்கயா இருக்க? கண்ணு எரியுது. கையெடு. யோ
கண்ணு திறக்க முடியலையா? கொஞ்சம் லெட்டர் படிச்சு யோ, அவன் இவன் சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவரு என் ஐத்தம் அவன். சரி சரி, ஐத்தா என்ன எதிர்க்கான்னு படியா. ஐத்தா அன்பே, ஒரு வயதில் நாம் ஒளிந்து விளையாடினோம். பிஞ்சிலே படுத்துட்டீங்களோ? மேல படியா. 5 வயதில் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினோம். குழந்தை குட்டி ஒண்ணு பத்துக்கலையே. 10 வயதில் சொன்னதே வெக்கமா இருக்கு. உனக்கு என்ன வெக்கம்? எழுதிருக்கிறத படி. எனக்கு ஒண்ணு வெக்கம் இல்ல, அப்படித்தான் அவன் எழுதியிருக்கான். அப்படி என்ன பண்ணீங்க? இதான் பண்ணீங்களா? இத்துடன் 1000 முத்தங்களை அனுப்பியுள்ளேன், பெற்றுக்கொள்ளவும். இப்படிக்கு அன்புள்ள ஐத்தான். ஐத்தான் சரியான தைத்தான். இந்தா இப்படி. யோ நில்லையா. என்ன? லெட்டரை மட்டும் தானே கொடுத்த, முத்தத்தை கொடுக்கலையே. இந்தமா, அவன் அனுப்பிச்ச முத்தத்தை அவன் தான் கொடுக்கணும், நான் தர முடியாது. அது எப்படி? யாரோ அனுப்பிச்ச பணத்தை மட்டும் நீ கொடுக்கற? அதே மாதிரி யாரோ அனுப்பிச்ச முத்தத்தையும் நீயே கொடு. அலையாத. நீ என்னையா கொடுக்கறது? நானே கொடுக்கறேன். அழகு நல்லா புரியுது, கொஞ்சம் வந்த கோழி சிரிக்குது. 5 நாளும் சேர்ந்து இருக்கும், அழகு நல்லா புரியுது, கொஞ்சம் வந்த கோழி சிரிக்குது. ராசா பாரு இந்த பண்ணக்கா, 5 நாளும் சேர்ந்து இருக்கும், அழகு நல்லா புரியுது, கொஞ்சம் வந்த கோழி சிரிக்குது. 5 நாளும் சேர்ந்து இருக்கும், அழகு நல்லா புரியுது, கொஞ்சம் வந்த கோழி சிரிக்குது. உரைக்குள்ளே உறங்கும் அண்ணானடி, உறக்கத்த கலச்சா போர்தானடி, போர்வாழ பூவாழ தாங்காதடி. ரோசா ஒன்னத்தான் வாடி, என் பக்கம்தான் வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆள நல்லா பாத்துக்க, ஆசைகளை இப்ப கேட்டுக்க. வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆள நல்லா பாத்துக்க, ஆசைகளை இப்ப கேட்டுக்க. புலியோட பாய்ச்சலிலே அடிமானே தாங்காம நீ ஓட போற. புரியாத படல புள்ள நீ போது வீண் வம்ப வில பேச வார. ரோசா ஒன்னத்தான் வாடி, என் பக்கம்தான் போல நிமிர்ந்திருக்கும், ஆள நல்லா புரியுது, கோப கொண்ட கோழி மயங்குது. வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆள நல்லா பாத்துக்க, ஆசைகளை இப்ப கேட்டுக்க. ராசா ரோசா ஒன்னத்தான். இந்த வீட்டு நிர்வாகம் கைமாறதுக்கு பிறகு நமக்கு கிடைச்ச ஓசி சாப்பாட்டுல மண்ணு விழுந்து போச்சு, உடம்பெல்லாம் இடிச்சு போச்சு. டாக்டர் எழுதி கொடுத்த வைட்டமின் மாத்திரையாவது வாங்கி சாப்பிடுவோம்.
கடைக்கு எந்திரிச்சு போலாம்னா சோம்பேறித்தனமா இருக்கு. சோம்பேறித்தனமா தான் இருக்கும். புண்ணிய கொடி உட்கார்ந்து இருந்த சேராச்சே. டாக்டர் எழுதுறது நம்மளால படிக்கவே முடியாதே. ராமு ராமு வா வா, இந்தா போய் மருந்து வாங்கிட்டு வா. தம்பி, என்னக்கா? வள்ளி வயித்துல வளருதே குழந்தை, அதுக்கு யமனிதான். என்னது? கருவை கலக்கிற மாத்திரை. இத பால்ல கலந்து கொடுத்துட்டா அவ்வளவுதான். அப்படியா? ராமக்கண்ணா ராமக்கண்ணா, கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பா. இந்தா, இந்த சீட்டையும் பணத்தையும் கொண்டு போய் மருந்து கடையில கொடுத்து இதுல எழுதிருக்க மாத்திரையை வாங்கிட்டு வரியா? வடக்கண்ணா போ. தேங்க்யூ. வள்ளி வயத்துல வளர்ற குழந்தைக்கு மரணம், அவன் வளர்க்கிற குரங்காலே வரணும். குரங்கு கூட கடைக்கு வருது. இது கருத்தர மாத்திரையா? சரதான் குரங்கெல்லாம் கருத்தர பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. குடும்பம் பெருசு போல் இருக்கு. இந்த அந்த மாத்திரைகளை லேபிள தனித்தனியா ஒட்டி கொடுத்து அனுப்பு. கண்ணா, இந்தா வாங்கிக்க. தம்பி, அக்கா நல்ல கலைக்கு கொடுத்தாச்சு. அது அவ குடும்பத்தையே ஒரு கலக்கு கலக்கணும். வா வா வெடிக்க பாப்பா வா. விட்டமின் மாத்திரை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு ஒரு சுத்து பெருத்துட்டம் போட்டிருக்கு. ஐயோ குதிக்கணும் போல் இருக்கு. டிஸ்கோ டான்ஸ் ஆனும் போல் இருக்கு. குங்ஃபு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவான் போல் இருக்கு. ஏ ஐ ஓ ஔ அக்கு நக்கு ஐயோ 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 பௌத்துக்குள்ளே கடப்படான்னு போல் இருக்கு. ஐயோ கரெக்ட் இதுக்குள்ளே நடக்குது. ஐயோ வைட்டமின் மாத்திரை வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டா பலம் வரும்னு சொன்னாங்க. பலம் வரல. ஐயோ, இது கரு கலைக்கிற மாத்திரை இல்ல. கரு கலைக்கிற மாத்திரையா? அப்படின்னா நான் வள்ளி கொடுத்தது இவருக்கு வாங்கிட்டு வந்த விட்டமின் மாத்திரையா இருக்குமோ? வீடு பூரா கொடுத்துருக்கீங்களா? ஐயோ இடம் மாதிரி கொடுத்துட்டீங்களே பாருங்களா. இங்க பாருங்க. சும்மாரியா? அக்கா குரங்கு மாத்திரையை மாத்தி கொடுத்துருச்சு. இந்த தடவை நான் தோத்துட்டேன். ஆனா நிச்சயமா அடுத்த தடவை ஜெயிச்சு காட்டுறேன். இழிச்ச நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். என்ன விட்டு போயிடாதீங்க. ராமு சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு போ. என்ன விஷயம்? வெளியில இருந்து
சுப்பிரமணி, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா வள்ளி? நல்ல புள்ளல, அழாதடா கண்ணா. வள்ளி, இது என்ன பாத்தியா? என்னங்க இது, படம் போட்டு காட்ட போறீங்களா? இது படம் பிடிக்கிற மிஷின், வீடியோ கேமரா. ஒன்னையும் குழந்தை இப்ப நான் படம் எடுக்க போறேன் பாரு. குழந்தை அழுதுங்க. குழந்தைய அழாம பாத்துக்க. ரெடியா? ரெடியா? ஆயிட்டேன் இல்ல? சிரியே, இன்னும் கொஞ்சம் சிரி. அவ்வளவு சிரிக்காத, எனக்கே பயமா இருக்கு. ஆன் பண்ணட்டுமா? குழந்தைகிட்ட ஏதாவது பேசு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இங்க பாரு, கொஞ்சம் இரு. நானும் வரேன், நானும் வரேன். அங்க பாரு, அடே அங்க பாருடா. அங்க பாருமா. அங்க பாரு, அடே. பாத்தா ஓன் இருப்பாது. பாரு பாரு. டேய், அழக்கூடாது. என்ன இப்படி அழுகுறேன்? கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வா. இதெல்லாம் சரி, நான் உங்ககிட்ட கேட்டது என்னாச்சு? ஒரு குழந்தை கேட்ட கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன? அது இல்லைங்க, பக்கத்து ஒரு முருகன் கோயிலுக்கு போய் நம்ம குழந்தைக்கு முடி இறக்கணும்னு சொன்னேனே. சரி, நாளைக்கு காலையிலேயே போயிடுவோம். இப்ப அதே மூட்ல நேர பெட்ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு பொட்டியில வச்சு பேக் பண்ணுவோம் சொன்னேன். வா. முடி இறக்க போறாங்களாம். அதுக்கு முன்னால அவங்க கதையே முடிச்சிட்டா எப்படி? அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அக்கா, இந்த பொம்மையை தானே அந்த குழந்தை எப்பவும் கையிலேயே வச்சிட்டு இருக்கோம். ஆமா. இதுக்குள்ள ஒரு டைம் பாம்ப வச்சு அதனால காலையில சரியா 9 மணிக்கு வெடிக்கும்படியா வச்சுட்டா அவங்க புனித யாத்திரை இறுதி யாத்திரையா முடிஞ்சிரும்.